ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்க நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ள சந்தேகம், கவலை, நகைப்பு எல்லாமே இருக்கலாம். விசுவாசத்தை தவிர வேற எல்லாமே உங்களுக்குள்ள ஓடலாம். எப்படி 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 எப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள ஓடலாம். நான் நம்புறேன், நம்முடைய புதூர்ல ஒரு திருச்சபை இருக்கிறது, ஒரு பிரான்ச் சர்ச் ஒன்று நம்ம கட்டின அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பயங்கரமான ஒரு நெருக்கத்தினுடைய நேரம் அப்படின்னு சொன்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு சிலர் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கட்டின அந்த ஓப்பன் பண்ண அந்த கூடாரத்தை 24 மணி நேரத்துக்குள்ள அதை இடிச்சு எங்களுக்கு தரமட்டம் பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்களே ஜேசிபி வச்சு இடிச்சு அதுல இடிக்கக்கூடிய அந்த பணத்தை உங்கள்கிட்ட நாங்க வசூல் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு லெட்டர் எனக்கு வந்துச்சு கார்பரேஷன்ல இருந்து. அந்த லெட்டர்ல இப்படியே எழுதிருந்துச்சு, இந்த மாதிரி நீங்க அனுமதி வாங்காம நீங்க இந்த மாதிரி கட்டினதுனால இந்த பில்டிங்கை 24 ஹவர்ஸ்க்குள்ள அதை இடிச்சு தரமட்டமாக்கி எங்களுக்கு தரணும். தரலன்னா நாங்க இடிச்சிருவோம், அந்த பணத்தை உங்கள்கிட்ட வசூல் பண்ணுவோம் அப்படின்னு அந்த லெட்டர் கொடுத்தாங்க. என்ன பண்றேன்னே தெரியல. அன்னைக்கே அவ்வளோ பணத்தை போட்டு கட்டின அந்த தேவாலயம், ஆண்டவரே என்ன பண்றது, என்ன செய்வது, ஒரே கலக்கம். யார்கிட்ட போனாலும் எங்கேயுமே ஒரு காரியம் நடக்கல. அப்போ அந்த லெட்டரை எடுத்து ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வந்து இந்த பலிபீடத்தில் அப்படியே நிமிர்த்தி வச்சு, எப்படி தேவனுடைய மனுஷன் அந்த லெட்டரை எடுத்து நிமிர்த்தி வச்சு ஜெபம் பண்ணானோ அதே போல் அந்த பலிபீடத்தில் அந்த லெட்டரை எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சு, இதை நீங்க பாருங்க ஆண்டவரே, என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா இதுல எழுதி இருக்கிற எதுவும் நடக்கக்கூடாது, இது உங்களால மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. ஜெபம் பண்ணா அடுத்த 24 மணி நேரம் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல அந்த கூடாரம் அழியவே இல்லை, அந்த கூடாரம் எடுக்கப்படவே இல்லை. இன்றைக்கும் அந்த இடத்துல ஊழியத்தை நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அந்த தேவன் தான் இன்றைக்கு சவால் விட்டு உங்க முன்னாடி வந்து நின்னு சொல்றாரு, உன்னால முடியாதுப்பா, எனக்கு தெரியும், ஆனா கர்த்தர் மட்டும் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்னு சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அப்பாட்ட நீங்க சொல்ல வேண்டியது ஒண்ணு மட்டும்தான், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். உங்களை பயன்படுத்துறதுக்கு ஆண்டவரால முடியும். உங்களுக்கு ஒரு வெற்றியை தருகிறதுக்கு கர்த்தரால முடியும். உங்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவரால முடியும். எந்த வாய்ப்புமே இல்லாவிட்டாலும், எந்த வழியுமே இல்லாவிட்டாலும் அவர் செய்ய நினைச்சது தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் நினைத்தால் அது நடக்கும். எப்படி வேண்டும் என்றாலும் நடக்கும். வனாந்தரத்திலே காடைகளை உண்டு பண்ணுகிற அவரால்